எஸ் சார். ரேகா, மறுபடியும் நமக்கு தலைவலி ஆரம்பிச்சிடுச்சு. என்னாச்சு சார்? தீவிரவாதிகள் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு நினைச்சோம். மறுபடியும் அவங்க வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன? இந்த தடவை அரசியல்வாதிகளை கை வைக்க போறாங்களாமா. அவங்க ஹிட் லிஸ்ட்ல முதல் பேரு மினிஸ்டர் நாராயணன். ரேகா, இது வரைக்கும் 3 ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்திருக்கு. அப்படியா சார்? அந்த டெலிஃபோன் கால்ஸை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுதா சார்? அதெல்லாம் பண்ணியாச்சுமா, பட் ஆஃப் நோ யூஸ். மினிஸ்டருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லவே முடியாது. தீவிரவாதத்தை தடுக்க இயலாத கையால் ஆகாத போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பேப்பரில் போட்டு அசிங்கப்படுத்தி நார்மலாக கிடிச்சுவாங்க. சார் தட் இஸ் ட்ரூ. ஆனால் அதுக்காக உடனே ஃபோன் பண்ணது டெரரிஸ்டான்றத முடிவு பண்ணிட வேண்டாம் இல்லையா சார்? யாரை வேணா இருக்கலாமே. என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சது டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது வேற யாரோ இல்லையா சார்? ஓகே, ஸ்கூலுக்கு பாம்பு வைக்க போகிறாங்கன்னு சொன்ன மாதிரியே அவங்க முயற்சி பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த மெட்ரல் கொடுத்தது தீவிரவாதிகள் இல்லைன்னு சொல்லி நம்ம சும்மா விட்டுற முடியாது. என்னன்னு சொல்லி தீவிரமாக பார்க்கணும். எஸ் சார், ஐ டோன்ட் டினை இட். பட் அதுக்காக ஒரே ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டு இருந்தா வி மைட் மேக் மிஸ்டேக்ஸ் இல்லையா? எல்லா ஆங்கிள்லேருந்தும் பார்க்கணும். ஓகே, மினிஸ்டர் நாராயணனுக்கு அரசியல் எதிரிகள் யாருன்னு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த ஆங்கிள் டீல் பண்ணாலும் சரி, மினிஸ்டருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் சார், ஐ வில் டூ மை பெஸ்ட் சார். ஓகே, ரைட் சார், தேங்க்யூ சார். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, மினிஸ்டர் நாராயணனோட டீட்டெயிலிங் தானே? ஏன் என்னாச்சு? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல வந்துருவேன். யா அவங்கள அங்க வந்துட்டு சொல்லுங்க. சந்தியா, சந்தியா, சந்தியா. ஏய் சந்தியா, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? சந்தியா இன்னும் தூங்கிட்டு இருக்க? 9:30 ஆச்சு. கிருப்பா கிளம்பி ஸ்கூலுக்கே போயாச்சு. என்ன இவ்ளோ லேட்டு? அண்ணி, நைட் பார்ட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ். உனக்கு எதுக்குமா லேட் நைட் பார்ட்டிலாம்? அண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஏய், ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணா இந்த லேட் நைட் பார்ட்டிஸ் நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வராதுமா. வெளியில 1000 நடக்குது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் சேஃப். அப்புறம் இந்த மாதிரி நீ பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டா தனியா வரேன், அதெல்லாம் அப்பாக்கு தெரிஞ்சுனா கவலைப்பட வரல. சரி, நான் உன்னை அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காது. நான் எதுக்கு உன்னோட பேசணும்னு நினைச்சேன்னா, அது உன்னோட அந்த ஸ்டூடெண்ட் வீசா எக்ஸ்டென்ஷன் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு வந்து அந்த ஏஜென்ட் 1:30 to 2 அவனோட ஆஃபீஸ்ல மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். நான் அங்க டைரக்டா வந்துருவேன் ஆஃபீஸ்ல இருந்து. நீ அங்க வந்துருவியா? வந்துடுறேன். தூங்கி அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணிடாத. இல்ல, வந்துடுறேன். பட் எழுந்துரு, இட்ஸ் வெரி லேட். கெட் அப். ஓகே அண்ணி. கெட் அப். யா. சரி. என்னடி உங்க அண்ணி ஒரே அட்வைஸ் மழை பொழிஞ்சிட்டு போறா? இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், கொஞ்சம் அளவா வச்சுக்கோன்னு. இது ஆரம்பம்தான், அப்புறம் போக போக டார்ச்சர் தாங்க முடியாது. இத பாரு, எனக்கு உன் மேல அக்கறை இல்லையா என்ன? ராத்திரி லேட்டா வராதே, காலையில சீக்கிரம் எழுந்துக்கோன்னு உன்ன சொல்லறதுக்கு அவ யாரு? இங்க பாரு, நெக்ஸ்ட் டைம் அவ ஏதான்னு வந்து சொன்னான்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அண்ணின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடு. அது இல்லக்கா, நான் தான் அன்னிக்கிட்ட விசாவை பத்தி சொல்லியிருந்தேன். இருந்துட்டு போட்டுமே, அவ வீசா எடுத்து கொடுக்கலன்னா நம்மளால வீசா எடுக்க முடியாதா? ஏன் இத்தனை நாள் அவ வீசா எடுத்து கொடுத்துதான் நீ லண்டன் போய் படிச்சுட்டு வந்தியா? இதை பாரு, அவ போலீஸ்காரின்னா அதை அவ ஆஃபீஸோட வச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டில் அவ அடங்கி ஒடுங்கி தான் இருக்கணும், சரியா?
புரிஞ்சுக்கோ. சரி, நீ தூங்கிட்டு நான் போய் உனக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து எழுப்புறேன், சரியா? ம். ஹலோ மேடம், நான் செங்கல்பட்டு பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன விஷயம்? மேடம், இங்கே ஒரு 10-20 பேர் சேர்ந்துக்கிட்டு துப்பாக்கிலாம் வச்சு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா தீவிரவாதிங்க மாதிரி தெரியுது மேடம். நீங்க யார் பேசுறது? நான் அந்த ஊரை சேர்ந்தவன் மேடம். பேர் சொல்ல மாட்டீங்களா? மேடம், என் மேலே நம்பிக்கை இல்லைங்களா? இப்போ பாருங்களேன், துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்கும். ஹலோ மேடம். இது நீங்க எப்ப பாத்தீங்க? மேடம், இவ்வளோ நாளாக இங்கே யாருமே இல்லை மேடம். இன்னைக்கு காலையில் அந்த வழியாக போனேன் மேடம். துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு அப்படி திரும்பி பார்த்தேன் மேடம். ஒரு 10-15 பேர் ஆம்பளை பொம்மையாக சேர்ந்து ஆயுத பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க மேடம். அப்படியா? செங்கல்பட்டுல எந்த கிராமம் சொன்னீங்க? செங்கல்பட்டு தாண்டி ரைட் சைடில் ஒரு சவுக்கு தோப்புல மேடம். சவுக்கு தோப்புலையா? மேடம், அப்புறம் என் ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி என்னை யாரும் மாட்டி விட்றாங்க மேடம். இல்ல மாட்டிலாம் விடு. ஹலோ ஹலோ சார், ரேகா சார். சொல்லுங்க ரேகா. சார், ஒரு அனானிமஸ் டிப் ஆஃப் வந்துச்சு சார். செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு சவுக்கு காடுல டெரரிஸ்ட் வந்து டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி சார் ஏதோ ட்ரைனிங் பண்றாங்களாம். எங்கே சொன்னீங்க சார்? செங்கல்பட்டை தாண்டி சார். எனி அதர் டீடைல்ஸ் கேதர்ட் சோ ஃபார்? இல்ல, நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண தான் போயிட்டு இருக்கேன் சார். ரேகா, லுக், திஸ் a very serious matter. ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும் சார். அதனால தான் நானே செக் பண்ண போயிட்டு இருக்கேன் சார். பை தி பை, பேக்கப் ஃபோர்ஸ் அரேஞ்சிட்டா? எஸ் சார், பேக்கப் சொல்லிடுறேன் சார். வெரி கேர்ஃபுல் ரேகா. எஸ் சார், கேர்ஃபுல்லா இருக்கேன் சார். தினம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சர்டன்லி சார். ரைட் சார். செங்கல்பட்டு ரோடு. பிக்கப் ஆகும். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஹலோ. சொல்லுங்க ரேகா மேடம். எஸ், இப்போ நான் செங்கல்பட்டு ரோட ஜாயின் பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பேக்கப் டீமை வந்துட்டு சொல்லிடுங்க. ஜங்ஷன்ல மேடம். ஆமாம். வெப்பன்ஸ் சொல்லுவாங்க மேடம். வித் வெப்பன்ஸ். 4 பேர் மேடம். ஆமாம். 4 பேர் வந்துருங்க மேடம். ரைட். ஓகே மேடம். உடனே. எஸ் மேடம். யா, தேங்க்யூ.
சார் ரேகா சார். சொல்லுங்க ரேகா. சார் நம்ம இங்க வரப்போறோன்ற அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் யாரும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார். யாருமே இங்க இல்ல சார். அப்ப நம்ம லேட். இல்ல சார், இப்பதான் ஏதோ ஓடி போன மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே இறச்சி போட்டு போயிருக்காங்க சார். ரெகுலர் பேஸ் மாதிரி இருக்கா ரேகா? சார் இல்ல சார், இது வெரி ஃபார் அவே ஃப்ரம் தி சிட்டி. இது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்காங்க சார். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்ல. பிளான் எவாக்குவேஷனா? இல்ல சார், எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிருக்காங்க சார். ஏரியாலாம் செக்யூர்ட் சார். மினிஸ்டர்? சாரி சார். வாட் அபௌட் மினிஸ்டர்? சார் மினிஸ்டர்லாம் சேஃப், மந்திரிலாம் சேஃப், நோ ப்ராப்ளம். வாட் இஸ் திஸ் ரேகா? நீங்க இருந்தா இப்படி விட்டுட்டீங்களே. சார் சாரி சார், ஆக்சுவலாக நம்ம குயிக்காக தான் சார் ரியாக்ட் பண்ணோம். ஆனால் யாரும் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக லீக் பண்ணியிருக்காங்க சார். ஓகே, இனிமேல் அதுக்கு அலர்ட்டா இருக்கு. யா எஸ் சார். சாரி சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்லை சார், இதுலேருந்து டெஃபினட்டாக ஏதாவது க்ளூஸ் இருக்கான்னு செக் பண்ணிடுறோம் சார். Do it immediately. ரைட் சார். Proceed. சார் அக்கா, என்ன கிஃப்ட் பாக்ஸ்லாம் யாருக்கு பிரசன்ட் பண்ண போற? இல்லை இது எனக்கு வந்த கிஃப்ட். ஃப்ரெண்டு பரோடா போயிருந்தாரு, எனக்காக ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாராம். நான் இதை ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா? என்ன பெர்மிஷன் கேட்டுட்டு ஓப்பன் இட். ஓ, பாம் ஸ்குவாட் கேப்பு. அதில் ஏதோ சாட்டன் ஃப்ளவர்லாம் போட்டு நைஸ். எப்படி இருக்குக்கா? ஓ வெரி நைஸ். அக்கா, நாளைக்கு ஒரே ஒரு நாள் இந்த கேப்பை போட்டுக்கிட்டுமா? ஏன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குக்கா, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நாள் என்ன, நீயே வச்சுக்கோ. சீரியஸாவா? யா Thank you so much, Ka. You're so pretty. I'm not pretty, I'm just nice. Keep it.